இந்த நாளிலும் கூட கர்த்தர் தம்முடைய கிருபையை உங்களுக்கு தரப்போகிறார். இந்த நாள் முழுவதும் நீங்கள் ஆசீர்வாதமாக சமாதானமாக நடத்தப்படுவீங்க. கர்த்தருடைய தம்முடைய கிருபையினால உங்களை முற்றிலுமாக மூடி மறைப்பார். அவருடைய வல்லமை உங்களை ஆளுகை செய்யும். பாருங்க, தேவ சமூகம் உங்களோட பேசும் ஒவ்வொரு நிமிஷமும். எப்படின்னா, ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்தின் 44ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தை நான் வாசித்தேன். யாக்கோவே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அவர் பேரிட்டு அழைக்கிறார். தம்முடைய ஜனத்துக்கு இஸ்ரேல்னு பேர் வச்சு அவங்கள அழைச்சி அவங்கள செல்லமாக கூப்பிட்டு அன்பாக நடத்தி அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்து அப்படி தேவைகளை எல்லாம் கர்த்தரை சந்திக்கிறார். பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன். தாசன்னா முற்றிலுமா அவர் மேல நம்ம பாசத்தோடு பரிவோடு இருக்கிறோம். அவரையே நினைக்கிறோம், அவருடைய பிள்ளையா இருக்கிறோம், அவருக்கு பிரியமா இருக்கிறோம். அப்படி நீங்க இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன குறை வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? பாருங்க, இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். முழு மனசோட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த உலக காரியங்கள் எல்லாம் சிந்திச்சு கவலைப்படாம இந்த வேலையில அவருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. அவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கார். அவருடைய கிருபை உங்களை தாங்கும். அவருடைய பொய்யை உங்களை பாதுகாக்கும். உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன். நீ யாரிடத்துல திரும்பணும்? கர்த்தரிடத்துல திரும்பணும். கர்த்தரை நோக்கி நீங்க பாருங்க, அவர் உங்களுக்கு காரியங்களை வாய்க்க. சில பேரை பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைப்பீங்க, எந்நேரமும் உங்களுக்கு பொருந்தாதவங்களாவே இருப்பாங்க. வாழ்க்கை துணையோ, பிள்ளைங்களோ, பெற்றோரோ, கூட இருக்கவங்களோ, ஆஃபீஸோ, பிஸ்னஸில் இருக்கிறவங்களோ, பார்ட்னர்ஸோ, ஒர்க்கர்ஸோ, உங்கள் முதலாளியோ அல்லது அக்கம் பக்கத்தில் குடியிருக்கிறவங்களோ, யாரோ வாழ்க்கையில் உங்களோட பயணிக்கிறவனால உங்களுக்கு டார்ச்சராக இருக்கும். ஆனால் ஒன்று, இந்த டார்ச்சரெல்லாம் ஜெயிக்கணும்னா தேவனை துதிக்கணும். கர்த்தர் நம்மளை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறார். நீங்கள் அதை ஒரு விஷயத்தை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். கர்த்தர் உங்களை புரிந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் புரிஞ்சிட்டு இருக்கிறதுனால நீங்கள் தைரியமாக அவரிடத்துல உங்களுடைய காரியங்களை பேசலாம். இப்போ உங்கள் வாழ்க்கையில் பயணிக்கிற உங்களுடைய மக்கள் அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் பொருந்தாததாக இருக்கும் பொழுது அதை சரி செய்ய உங்கள் துதியும் ஜபமும் நல்ல வேலை செய்யும். கர்த்தர் அதை சரி செய்வார். ஒரு காலகட்டத்தில் நீங்கள் நல்ல மெச்சூரிட்டி ஸ்டேட்டஸ்க்கு வரும்படியாக செய்துட்டு அதை அகற்றிடுவார். அந்த பிரச்சனையை அகற்றுவார். ஒன்று அவங்க மனம் திரும்பி உங்களோட பொருந்துவாங்க, இல்லைன்னா அவங்களே அகற்றிட்டு வேற ஒரு சரியான ஆளை உங்களுக்கு கர்த்தர் உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் வைப்பார். உங்களுக்கு உதவியாளர்களை, நல்ல உதவியாளர்களை கர்த்தர் கொடுப்பார். இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.